மேலான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, திருநெல்வேலி மக்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதுவும் இந்த மழை கொட்டும் மழையிலும் நீங்கள்லாம் எனக்காக காத்திருக்கிறத பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும். நிச்சயமா புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி முதல் கட்சி ஆரம்பிச்சு இந்த இயக்கத்தை கொண்டு இது மக்களுக்கான இயக்கங்கிறத அவருடைய ஆட்சி காலத்துல எப்படி ஏழை எளிய மக்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்தாரோ, அதே போல அவர் வழியில் வந்த அம்மாவும் உங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்க. அதுவும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்க குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சவங்க அம்மா. நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏழை மக்களுக்கு ஆடு மாடு வழங்கினாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகம், நோட்டு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, புத்தக பை இதெல்லாம் இலவசமா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, சைக்கிள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏழை பிள்ளைகள் 10வது 11வது படிக்கும் போது அவர்களுக்கு அவங்க வீட்டுல வசதி இருக்காது, மடிக்கணினி வாங்க முடியாதுங்கிறத நினைச்சு அம்மா ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த மடிக்கணினியை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக அம்மா அதையும் வாங்கி கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அவங்க எல்லாம் நல்லா அதை வச்சு அவங்களும் நல்ல முறையில் இருக்காங்க இன்னைக்கு. இதெல்லாம் அம்மா செஞ்சாங்க. ஏழைகளுக்காக 20 கிலோ அரிசி, விலையில்லா அரிசி கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தது நம்ம அம்மாவோட ஆட்சியில தான். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ரேஷன் கடையில பருப்பு கிடைக்கல. நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்கிட்ட, பருப்பு சுத்தமா கொடுக்கல, பாமாயில் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அரிசியும் சரிவர அளவு குறையுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நல்ல அரிசியா கொடுக்கலைங்கிறதையும் சொல்றாங்க. இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு எதையும் செய்யல. அதுவும் குறிப்பா ஏழை எளியவர்களுக்கு சுத்தமா எதுவும் செய்யலைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவங்கள எதிர்த்து கேட்கறதுக்கு நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தினம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க இவங்க? ஏன்னா மக்களுக்கு செய்யறதுக்காக மக்களுக்கு எதுவுமே செய்யல அவங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 40